அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கை ஒரு பயணம் என்பர். சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற பயணங்கள் அதிலே எந்த இலக்கை சென்று அடைய வேண்டும் என்று பெரிதும் எமக்கு தெளிவாக இருக்கும். அந்த இலக்கை சென்று அடைவதற்கு எந்த வழியிலே செல்ல வேண்டும், என்ன மார்க்கத்தை நாங்கள் எப்படிப்பட்ட இந்த பயணங்களிலே நடைபயணமாகவோ அல்லது வாகனங்களிலேயோ அல்லது எப்படி நாங்கள் சென்று அடைய வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்த்து திட்டமிட்டு செயல்படுத்த முடியும். ஆனால் வாழ்க்கை என்று பேசுகின்ற பொழுது வாழ்க்கையிலே நம்முடைய எதிர்காலம் என்பது நிச்சயமற்றதாக இருக்கும். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய நிகழ்கால கடந்த கால அனுபவங்களிலே இருந்து எங்களுடைய தேவைகள் ஏக்கங்களை முன்வைத்து இந்த வாழ்வினுடைய ஓட்டத்திலே பலரும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்த அந்த அறிவிலிருந்தும் நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கின்றோம். ஒரு நாடு ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ அல்லது தனி மனித வாழ்வு ரீதியாகவோ எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்படுவது மனித வாழ்வினுடைய ஒரு இயற்கையாகும், இயல்பு ஆகும். அப்படிப்பட்ட திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றல்கள் படைத்தவர்கள் மனிதர்கள். அது மட்டுமல்ல, விஞ்ஞான ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சி அடைந்து வருகின்ற மனிதர்கள் தமக்கென்று இந்த எதிர்காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய, நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் என்பதனாலே எதிர்காலம் முழுமையாக ஒரு பூச்சியமான ஒரு இருள் நிறைந்த எதிர்காலம் அல்ல. ஆனால் எம்மில் பலர் எங்களுடைய எதிர்காலம் என்று சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் ஒருவேளை எங்களுடைய ஆற்றலுக்கும் திறமைக்கும் அல்லது நடைமுறைப்படுத்த முடியாத அளவிற்கு எதிர்காலத்தை ஒரு வெறும் ஆசையாக, விருப்பமாக, ஒரு கனவாக, அதாவது நனவாக்க முடியாத ஒரு கனவாக அந்த எதிர்காலத்தை நாங்கள் எதிர்நோக்கலாம். கிறிஸ்துவினுடைய பிறப்பு பற்றி, கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு அனுபவம் பற்றி இந்நாட்களிலே நாம் தியானிக்கின்ற பொழுது கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு சீடர்கள் மத்தியிலே ஒரு பெரும் பரபரப்பான, வியக்கத்தக்க, எதிர்பாராத அனுபவமாக திகழ்ந்தது. 4 நற்செய்தியாளர்களும் தம்முடைய நற்செய்தியின் இறுதியிலே கிறிஸ்துவினுடைய பாடுகள், சாவின் பின்பு சீடர்களை எப்படியெல்லாம் உயிர்த்த ஆண்டவராக இயேசு சந்தித்தார், இந்த சந்திப்பினுடைய விளைவுகள் என்ன, இந்த சந்திப்பின் அனுபவங்கள் எப்படி அவர்கள் உயிர்ப்பின் சாட்சிகளாக திகழ்வதற்கு அவர்களுக்கு மன உறுதி அளித்தது மட்டுமல்ல, தங்களுடைய உயிரையும் கொடுக்கின்ற அளவிற்கு, அதாவது மறை சாட்சியர்களாக மரிப்பதற்கு அடிப்படையாக இருந்த அவர்களுடைய நம்பிக்கை உயிர்த்த ஆண்டவரிலே ஊன்றி இருந்தது என்பதுதான் பொருள். இங்கு லூக்கா நற்செய்தியாளர் மட்டும் கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்ப்பின் காட்சிகளின் மத்தியிலே ஒரு யதார்த்தமான சந்திப்பை முன்வைக்கின்றார். அதாவது இந்த சீடர்களுள் இருவர் ஜெருசலேமிலே இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற எம்மாவு என்று சொல்லப்படுகின்ற ஊருக்கு அவர்கள் செல்லுகின்றார்கள். இது ஒரு எதிர்பாராத பயணம். நம்முடைய தனிப்பட்ட அல்லது குடும்ப சமூக வாழ்விலே இடம்பெறக்கூடிய ஒரு
பயணத்தை குறித்து காட்டுகின்ற பயணமாகும். இந்த 2 சீடர்களும் 11 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற எம்மா ஊருக்கு புறப்பட்டு செல்லுகின்றார்கள் என்றால் இது ஒரு நம்பிக்கையின் பயணமாக அல்ல, குழப்பத்தின் பயணமாகவும் விரக்தியின் பயணமாகவும் கனவுகளெல்லாம் தவிடுபொடியாக்கப்பட்ட ஒரு இருள் நிறைந்த சூழலிலே அவர்களுடைய முகம் வாடியிருந்தது என்று சொல்லப்படுகின்றது. கவலையிலே தோய்ந்து இருந்தது. ஏமாற்றமடைந்து போய்விட்டார்கள். பல ஆண்டுகளாக இயேசுவோடு பயணித்தவர்கள் அவருடைய இறுதிக்கட்ட வாழ்வில் இடம்பெற்ற இந்த சாவும் பாடுகளும் புறக்கணிப்பும், உண்மையிலே அவர் கொல்லப்பட்டு விட்டார், அவருடைய வாழ்வு தோல்வி அடைந்து விட்டது என்ற பெரும் ஏமாற்றம். இனி எங்களுடைய வாழ்விலே என்ன? நாங்கள் இனி வேறொரு வழியை பார்க்க வேண்டும். இப்படியே நாங்கள் இருந்தால் எங்களுடைய உயிரையும் கொன்று விடுவார்கள். இவரை நாங்கள் நம்பினோம், எல்லாவும் குழப்பமாகிவிட்டது. பெரும் ஏமாற்றம். இப்படிப்பட்ட ஒரு உணர்வு அலைகளோடு பயணிக்கின்ற 2 சீடர்கள் அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்களை சந்திக்கின்றார். ஒரு அந்நிய, இனம் தெரியாத, அறிமுகமாகாத ஒரு பயணி போன்று அவரும் வழி நடக்கின்றார். நாங்கள் எங்களுடைய பொதுவாக பயணம் செய்கின்ற பொழுது பல நண்பர்களை, அந்நியர்களை, தெரியாதவர்களை சந்தித்து அவர்களோடு சில வேளைகளிலே அறிமுகமாகின்ற அளவிற்கு அந்த சந்திப்பு ஒரு நல்ல சந்திப்பாகவும் அமையலாம். அல்லது எங்களுடைய தேவைகளிலே துணை நிற்கின்றவராகவும், அல்லது தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதனாலே எங்களுக்குள்ளே ஒரு புதிய உறவு பிறக்கின்றது போன்றெல்லாம் இந்த பயணத்தின் அனுபவங்களாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஆனால் இங்கு இயேசு பயணிக்கின்ற பொழுது இவர்கள் எதையோ பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், கவலையோடு இருக்கின்றார்கள் என்று அவர் அவதானிக்கின்றார். அதனாலே இந்த அந்நியராக இருந்த மனிதன் அவர்களுக்கு அருகாமையில் வந்து அவரும் கூடவே வழி நடந்து அவர்கள் ஏன் இப்படி வாடிய முகத்தோடும் கவலையோடும் குழப்பத்தோடும் இருக்கின்றார்கள் என்று விசாரித்து அவர்களும் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஏமாற்றத்தை பற்றி, அதாவது இந்த மீட்பர், விடுதலை வீரர் என்று நாங்கள் நம்பிய எங்களுடைய எஜமானாக, எங்களுடைய ஆசிரியராக, எங்களுடைய வழிகாட்டியாக, இந்த உலகத்தினுடைய ஒரு விடுதலை கொடுக்கின்ற தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்த அவரை பின்தொடர்ந்த எங்களுடைய வாழ்விலே அவர் மண்ணள்ளி போட்டு விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் குழம்பி இருந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு உரையாடத் தொடங்குகின்றார். முதல் ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டிலே இந்த மெசியாவை பற்றி குறித்து காட்டிய ஏடுகளை அவர் மேற்கோள் காட்டி, இந்த மெசியா என்பவர் வெற்றி வீரராக, மீட்பராக திகழ்வதற்கு முன்னதாக அவர் பாடுகள் பட வேண்டும், காட்டி கொடுக்கப்பட வேண்டும். மனித வாழ்விலே ஒருவருடைய வாழ்வில் அவர் அனுபவிக்கக்கூடிய இன்னல்களை பற்றி மீட்பெரும் அப்படி அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தினார். அப்பொழுது பின்பு அந்த சீடர்கள் சொல்கிறார்கள், அவர் எங்களோடு பேசுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று. அவர்களை தொட்டு அவர்களுடைய துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு அந்த அனுபவத்திலே இருந்து வாழ்வினுடைய தோல்விகளை என்னென்ன ரீதியாக ஒருவர் சந்தித்தாலும் அவைகளெல்லாம் தோல்வியிலே முடிவடைவதில்லை என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு மனச்சாட்சியின் குரலாக, தெளிவுபடுத்துகின்றதாக, அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றதாக இந்த இயேசு அவர்களோடு உரையாடுகின்றார். இதை நாம் இன்றைய காலகட்டத்திலே பார்க்கின்றோம். எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே ஏற்படுகின்ற தோல்விகள் அல்லது எங்களுடைய அன்றாட வாழ்வில் ஏற்படுகின்ற தோல்விகள், குழப்பங்கள் மத்தியிலே இறை வார்த்தை எங்களை எப்படி எங்களுடைய
எங்களுக்கு குணமளிக்கின்றதாகவும் திடமளிக்கின்றதாகவும் ஆறுதல் அளிக்கின்றதாகவும் நம்பிக்கை கொடுக்கின்றதாகவும் அமைகின்றது என்று. ஆன்மீக வாழ்வை பொறுத்தளவிலே இறை வார்த்தை இல்லாமல் நாம் எங்களுடைய வாழ்வை இறைவனுக்கு உகந்த வாழ்வாக, ஒரு விடியலை நோக்கி பயணிக்கின்ற வாழ்வாக அமைத்து கொள்ள முடியாது என்பதை இங்கு லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவினுடைய தரிசனத்தை முன்வைத்து நமக்கு அறிவூட்டுகின்றார். இரண்டாவதாக, இந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எப்படி இயேசுவினுடைய உயிர்ப்பின் பிரசன்னத்தை உணர்ந்தார்கள் என்பதற்கு மிகவும் தெளிவாக, இந்த இயேசுவினுடைய வாழ்ந்த காலத்திலே அவர் அப்பங்களை பிட்டு கொடுத்தார். அதாவது அப்பங்களை பிட்டு அதை எல்லா மக்களும் வயிறார உண்பதற்கு கொடுக்கின்றது என்பது பாலைவனத்திலே அவர்களுடைய முன்னோர்கள் அவர்கள் பசியுற்ற பொழுது பாலைவனத்திலே உண்பித்தார் கடவுள் என்பது அவர்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும், தங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் தங்களை கைவிட மாட்டார், பாலைவனத்திலே உண்பதற்கு உணவு கொடுத்த கடவுள், அதனால் அவர் 5 அப்பங்களை 5000 பேருக்கு கொடுத்த பொழுது இவர்தான் எங்களுடைய கடவுள், அரசர், வர இருக்கின்றவர் என்று அவர்கள் இயேசுவை அரசராக ஏற்றுக்கொள்ள முயன்றார்கள். ஆகையினாலே இந்த அப்பங்களை பலக பண்ணுகின்ற பொழுது அங்கு ஒரு அந்த புதுமை ஆற்றுவதற்கான ஒரு மந்திர வார்த்தை போன்று இயேசு அப்பத்தை எடுத்து இறைபுகழ் கூறி பிட்டு அவர்களுக்கு அளிக்கின்றார். இது இயேசுவினுடைய மரணத்தை குறித்து காட்டுகின்றது. எப்படி அவர் தம்முடைய தந்தையினாலே தேர்வு செய்யப்பட்டு ஆசியினாலே ஆவியாரனாலே ஆவியினுடைய கொடைகளினாலே நிரப்பப்பட்டு அவர் தன்னை பிட்டு கொடுக்கக்கூடிய தியாகம் செய்யக்கூடிய அந்த வாழ்வினூடாக பலருடைய பசியை தீர்ப்பது போல அவர்களுடைய ஆன்மீக பசியை, வாழ்வின் தாகத்தை, பசியை, தேடுதலை தீர்க்கக்கூடிய கடவுள் நற்கருணை வடிவத்திலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அவர் கொண்டாடப்படுகின்றார், பிரசன்னமாக இருக்கின்றார். இந்த நற்கருணை உயிர்ப்பில் ஆண்டவனுடைய அருட்சாதனமாக இருக்கின்றது. அதைத்தான் இந்த சீடர்கள் மாலை வேளையிலே எங்களோடு தங்கும் என்று வரவேற்கின்றார்கள். நாங்கள் அந்நியரை வரவேற்கின்ற பொழுது எங்களுடைய திறந்த மனதையும் தேடுதலையும் எடுத்து காட்டுகின்றது. நாங்கள் உண்மையை தேடுகின்றோம் என்ற இந்த சீடர்கள் முகவாட்டத்தோடு இருந்தாலும் இது எப்படி, இதனுடைய பொருள் என்ன, அர்த்தம் என்ன, இதில் இருந்து நாங்கள் எப்படி விடியலை சந்திக்கலாம் என்ற இந்த எம்மாவு நகரை அவர்கள் நோக்கி புறப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு தொடர்ந்தும் அந்த எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருக்கின்றது. அவர்களுடைய கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு விடை காணவில்லை. ஆனால் அவருடைய மனம் விதிந்த மனமாக இருந்தது. கடவுளை அவர்கள் நம்ப வேண்டும் என்ற ஒரு தாக வேட்கை அவர்களுக்கு இருந்தது. அப்படி நாங்கள் குழம்பிய நிலையிலே இருந்தாலும், இந்த வாழ்க்கையிலே யாரையும் நம்ப முடியாது என்று இருந்தாலும், அடுத்தடுத்தாக எங்களுக்கு தீமைகளும் சோதனைகளும் எங்களை வந்து மாட்டுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு குழம்பிய நிலையில் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு தேடுதல் இருக்கின்றன. மற்றவர்கள் ஏதாவது எங்களுக்கு உதவி செய்வார்களா என்ற ஒரு தேடுதல், மற்றவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுவார்களா என்ற ஒரு தேடுதல், இறைவன் எங்களை தொடர்ந்தும் சந்திக்க வருவாரா என்ற ஒரு தேடுதல். அந்த தேடலின் விளைவாக அவர்கள் இயேசுவை ஒரு அந்நியனாக இருந்தாலும் வந்து எம்மோடு தங்கும் என்று, தங்குவது என்பது ஒரு உறவுக்கு அழைப்பது ஆகும். அதுவும் உணவருந்துவதற்கு அழைப்பது என்பது ஒருவருடைய தாராள சிந்தையையும் பரந்த விரிந்த மனப்பான்மையும் எடுத்து காட்டுகின்றது. அவர் தன்னுடைய வாழ்வை அழித்து கொள்ள தற்கொலை செய்யவில்லை, அல்லது தவறான ஒரு பாதையை தெரிவு செய்யவில்லை. குறுகிய மனப்பான்மையோடு குறுக்கு வழிகளிலே தம்முடைய வாழ்வினுடைய விடியலை தேடவில்லை. அதனால் இயேசு இந்த அப்பத்தை எடுத்து இறைபுகழ் கூறி பிட்டு கொடுத்த பொழுது அவர்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள், உயிர்ப்பின் தரிசனம் கண்டார்கள், வாழும் தெய்வமாக கடவுளை கண்டார்கள். அவர்களை
உண்பிக்கின்ற கடவுளாக, பராமரிக்கின்ற கடவுளாக, தைரியம் கொடுக்கின்ற கடவுளாக கண்டார்கள். அதனாலே இந்த எருசலேமிலே இருந்து புறப்படுகின்றது என்பது, அந்த காலத்திலே எருசலேமை நோக்கித்தான் எல்லோரும் புறப்பட்டார்கள். கடவுளுடைய பிரசன்னத்தை, அவருடைய செயல்களை, வல்லமை மிக்க செயல்களை காண்பதற்காக எருசலேமுக்கு போனார்கள். இந்த எருசலேமுக்கு இயேசுவும் போனார், போய் தன்னை உடைத்து கொடுத்தார். அவ்வாறு இவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு வருகின்றார்கள், அதாவது கடவுளிடம் திரும்பி வருகின்றார்கள். இந்த உயிர்ப்பின் தரிசனம் என்பது கடவுளிடம் திரும்பி வந்து, நம்பிக்கையாளர்களாக திரும்பி வந்து, அவருடைய வல்ல செயல்களை அன்றாடம் எங்களுடைய வாழ்விலே கண்டு களிப்பதும், எங்களுடைய வாழ்வு ஒரு விடியலை எப்பொழுதுமே சந்திக்கின்றது என்ற அந்த அனுகூல சிந்தனைகளோடு எங்களுடைய வாழ்வை தொடர்ந்து ஆற்றுவதற்கு இந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலே திளைக்கின்ற முழு திரு அவையாக விளங்குகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.